நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கதை சொல்ல போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராணி இருந்தான். அந்த ராணி ரொம்ப சொகுசாக வாழுவான். அந்த ராணிக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கான மெய்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ராணி எங்கேயோ வெளில போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மெய்டும் அவங்க பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே நல்ல சில் காற்று வீசிச்சு. வேலை செஞ்சு டயர்டாக இருந்த அந்த மெய்டு அந்த பெட்டில் படுத்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக அவங்களுக்கு. படுத்து பார்த்தாங்க, எங்கேயுமே கிடைக்காத சுகம் அங்கே அவங்களுக்கு கிடச்சிதான். அதனால அங்கேயே அசந்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணி வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த மெய்டு அங்கே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த ராணிக்கு. அப்புறம் அந்த பனிப்பெண்ணை எழுப்பி டப்பா துப்பின்னு 2 அடியை போட்டு அது எப்படி நீ என் பெட்டில் படுப்ப அப்படின்னு திட்டினாங்க. ஃபஸ்ட்டு அந்த மெய்டு வந்து அழுதுட்டாங்களாம் அவங்கள அறியாமல். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பனிப்பெண் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராணிக்கு இன்னும் கோவம் அதிகமாக ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கும் போது, இல்லை ஒரு நாள் இந்த பெட்டில் சில வினாடிகள் படுத்ததுக்கே எனக்கு இந்த அடிக்கு அடிக்குது. அப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் இந்த பெட்டில் தான் படுக்கிறீங்க. அப்போ இறைவன் உங்களுக்கு என்ன அடி கொடுக்க போறாருன்னு நினைக்கும் போது தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னாங்க. அப்போ தான் அந்த ராணிக்கு புரிஞ்சிச்சு, இறைவனோட பார்வையில் எல்லாருமே ஒன்று, நானும் ஒரு சாதாரண ஜீவன் தானே. அன்னிலேருந்து அந்த ராணி வந்து அந்த அந்த திமிரை விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாறல் என்னன்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.